இவங்க மயிலே மயிலேனாலும் இறகு போட நெஞ்சம் பதறுது. நூத்துக்கணக்கான மாணவர்கள் அடிபட்டு மண்டையில அடிபட்டு கம்புல ஆணி வச்சிருக்காங்க, அதுல புடிச்சு கிழிக்கிறாங்க. ஒரு காவலர்னு சொல்ல போற ஒரு பின்னாடி ஒரு பெண்மணியோட பின்னாடி பிரஸ்டத்துல அந்த கம்பு வச்சு குத்துறாரு. இவரெல்லாம் காவலர். அதாவது காவல்துறையினருக்கே அவமானம் ஏற்படுத்துகிற ஒன்றை இந்த ஒன்றிய அரசின் காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரியது. இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கவங்க தூக்கு போட்டு செத்து போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஆட்சி, தேவையில்லாத ஆணி. 10 வருஷம் முன்னாடியே வந்து இங்க போராடி இருக்கேன். என் தங்கச்சி அனிதா செத்ததுக்காக இன்னைக்கே 10 வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒண்ணுமே இல்லையே. ஒரு மயிரை உனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே. காக்ரோச் ஒரு நீதிபதி நம்ம வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு கொளுத்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி படித்து வேலை இல்லாம இளைஞர்களை பார்த்து காக்ரோச் நீ ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, உனக்கு எங்கடா நாட்டுலன்னு எவ்வளவு கொழுப்போட ஆணவத்தோட கேட்டாப்லையோ அதே கொழுப்பு ஆணவத்தோட இன்னைக்கு நேத்துன்னு நினைக்கிறேன் நோ டைம் வீடியோ பார்க்க டைம் இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் நோ டைம் ஜனதா பார்ட்டின்னு யாராவது ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். அதாவது சுருக்கமாக பேசிட்டு போயிடணும். வெற்றிமாறன் பெரிய பேர் இருக்காங்க. உண்மையில் சொல்ல போனால் வீட்டில் கக்கூஸில் பாத்ரூமில் கரப்பாம்பூச்சிகளை கண்டா அடிச்சு கொள்ளு. இந்த பதவியில இவிஎம்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்கிற டப்பாங்குத்து இந்த சோழி உருட்டுற கோழி உருட்டுற இந்த உட்டாலகடி மெஷினை வச்சு இவனுக்கு பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. நாட்டில் அப்படி பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த போலி ஜனநாயகவாதிகள் என்ற கரப்பாம்பூச்சிய அடிச்சு துரத்து மண்டையில் அடிச்சு சாவடி. இதுதான் தெளிவா சொல்ல போனா நான் கொடுக்குற மெசேஜ். இவங்க மயிலே மயிலேனாலும் இறகு போடாது. நெஞ்சம் பதறுது. நூத்துக்கணக்கான மாணவர்கள் அடிபட்டு மண்டையில் அடிபட்டு ஆணி அந்த கம்புல ஆணி வச்சிருக்காங்க, அதுல புடிச்சு கிழிக்கிறாங்க. ஒரு காவலர்னு சொல்ல போற ஒரு பின்னாடி ஒரு பெண்மணியோட பின்னாடி பிரஸ்டத்துல அந்த கம்பை வச்சு குத்துறாரு. இவரெல்லாம் காவலர். அதாவது காவல்துறையினருக்கே அவமானம் ஏற்படுத்துகிற ஒன்றை இந்த ஒன்றிய அரசின் காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரியது. இது ஒரு போலி ஜனநாயகம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்த டிராப்ட்ஸ்மேன் கமிட்டியின் தலைவராகத்தான் நான் இருக்கிறேன். எனது கைகள் வேறு நோக்கி இழுக்கப்படுகிறதுன்னு அன்னைக்கே சொல்லி இருந்தார். அதை படித்தேன். அதனால தான் அன்னைக்கே அவர் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எரிச்சார். அது இந்த தம்பி வினோத் உணர்ச்சி பூர்வமாக முழுக்க முன்ன இயக்குனர் கவனிக்கணும். வர்றதுக்கு முன்னாடி அடித்து பொலி போட்டு ஒரு வழியாக நாசம் பண்ணிட்டார். இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கவங்க தூக்கு போட்டு செத்து போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஆட்சி, தேவையில்லாத ஆணி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் எல்லா இதுலேயும் நீட்டு தூக்கப்பட வேண்டியதுன்னு போல்டாக அறிக்கை கொடுத்துருக்கார். அவர் சொல்ல மாட்டார். சொன்னால் நான் என் பேச்சவே கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக பண்ணுவார். ஏண்டா போன மசோதா திமுக அரசு போட்ட மசோதா தூக்கி குப்பையில் போட்டாங்க. நீட்டு அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு வரல. 10 வருஷம் ஆச்சு. இந்த தம்பி சொன்னார் பாருங்க, பாய் தொப்பினா தொப்பிவாலா பிரியாணிப்பா, தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. அவர் பயங்கரமான புரட்சியாளர்ப்பா, என்னை விட அதிகமாக ஈடுபாடு உள்ளவர். 10 வருஷம் முன்னாடியே வந்து இங்கே போராடி இருக்கேன். என் தங்கச்சி அனிதா செத்ததுக்காக இன்னைக்கே 10 வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒன்றுமே இல்லையே. ஒரு மயிரை உனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே. ஒரே வழி, இந்தியா முழுக்க இது பரவணும். அந்த அரசியல்வாதி காக்ரோச்சுகள் அந்த கரப்பாம்பூச்சிகள் அடித்து விரட்டப்படணும். முதலமைச்சர் அதுக்கான அதான் அந்த ரகசியம் நீட்டு ரகசியத்தை நிறைவேற்றினார். போன ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை. நீட்டை தூக்கியே ஆகணும். அது தேவையில்லாத ஆணி. துண்டை கட்டிக்கிச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். நேரம் குறைவாக இருக்குது. பேசினா நிறைய பேசலாம். அதனால் இதோட இந்த போராட்டங்களால் இவங்க வசிய மாட்டாங்க. இந்த போராட்டங்கள் நிறுத்தப்படவும் கூடாது. அன்டில் ஹி ரிசைன்ஸ். ஏண்டா தர்மபிரதான் என்ன மந்திரி அவர் கல்வி அமைச்சரா இல்லை? ஏன் கேட்குறேன்னா அவன் என்ன பொறக்கையிலேயே அந்த பதவியை ஒட்டிக்கிட்டாடா பிறந்தான். அம்மா வயிற்றுல பொறக்கையிலேயே தூக்கி எறிடா, இல்லாட்டி தூக்கி எறியப்படுவாய். 2 நாளில் அவன் பதவி விலகணும். மோதியும் பதவி விலகணும். ஜெய்பீம். நன்றி. இன்றைக்கு உலகளாவிய இளைஞர்களுடைய அந்த எழுச்சி போக்கு, அவர்களுடைய அந்த எழுச்சி இன்னைக்கு உலகத்தில் வரலாறுல சொல்லுவாங்க, தொழிலாளி வர்க்கம் தான் வந்து உலகத்தில் தலைமை சக்தியாக இருந்தது. அது உண்மை. அவர்களாக கூட விவசாய வர்க்கம் சேர்ந்து போராடும். அப்படி போராடி பல மாற்றங்களை இந்த பூமியில் வந்து தொழிலாளி வர்க்கமும் விவசாயிகளும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய எழுச்சி பல மாற்றங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுபோல இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய இந்த பொழுது இளைஞர்களுடைய கைகளிலே இருக்கிறது.
உலகம் முழுக்க இளைஞர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பதாகையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கான பதாகையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே இன்றைக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தங்கை அனிதா இறந்தபொழுது மறுநாளே நாங்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டோம். பிறகு 6ஆம் தேதி இந்த கல்வி கொள்ளைக்கு நீட் தேர்வுக்கு பின்புலமாக உள்ளது உலக வர்த்தக கழகம் என்பதாக அம்பலப்படுத்தி அதனுடைய கிளையாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தை இங்கே வந்திருக்கிற கோபி தோழர், திருநங்கை தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பூட்டு போடும் போராட்டத்தை நடத்தி சிறை சென்றோம். அப்படி அந்த இந்தியாவில் இந்த நீட் தேர்வுக்கு முன்னோடியான மாநிலமாக, நீட் எதிர்ப்புக்கு முன்னோடியான மாநிலமாக தமிழகம்தான் திகழ்ந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு நீலம் பண்பாட்டு மையம் இந்த குறுகிய காலத்தில் இப்படி ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை திரட்டியிருப்பது என்பது, நடத்தி கொண்டிருப்பது என்பது உளமாற மகிழ வைக்கிறது. நீலம் பண்பாட்டு மையத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களுடைய தற்கொலை விகிதம் கண்ணாபின்னான்னு ஏறிடுச்சு. கண்ணாபின்னான்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாணவர்களுடைய தற்கொலை விகிதம் 16 மடங்குங்க. 2015 2026 மோடி ஆட்சி காலகட்டத்தில் 16 மடங்கு. ஒரு மாணவர்களுடைய உயிரை காப்பாற்ற துப்பில்லாத இந்த அரசு எதற்கு ஆள வேண்டும்? மக்களை ஆளுகின்ற தகுதியற்ற இந்த அரசு, மாணவர்களை தற்கொலை குழியில் தள்ளுகின்ற இந்த அரசு இனியும் அரசாளலாமா என்கின்ற கேள்விதான் ஜந்தர் மந்தரிலே எழுகிறது. அதை நாம் உயர்த்தி பிடிப்போம். அதன் பிறகு அண்ணல் அம்பேத்கர் கூறியது போன்று இந்த நாட்டினுடைய எதிரிகளாக பார்ப்பனியத்தையும் முதலாளித்துவத்தையும் சொல்வார். அதே போல இந்த நீட் தேர்வுக்கு பின்புலமாக இங்கே பார்ப்பனியும் இருக்கிறது, முதலாளித்துவமும் இருக்கிறது. கார்ப்பரேட்டுவா இந்த நீட் தேர்வுக்கு பின்புலமாக இருக்கிறது. பார்ப்பனியம், சாதியம் இந்த நீட் தேர்வுக்கு பின்புலமாக இருக்கிறது. நாம் இந்த தகுதிக்கான நுழைவுத் தேர்வு, நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்கிறார்களே, தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு. யாரடா தகுதி காண்றது? யாரை தகுதி காண்றது? அப்போ பூணூல் போட்டவன் தான் டாக்டர் ஆகணும், நாங்கள் ஆகக்கூடாது. அப்போ நீ இந்த தகுதி என்பதை உடைக்க உறக்க ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் ஜந்தர் மந்தரிலே மாணவர்கள். நாம் அவர்களோடு இணைந்து நிற்போம், என்றென்றும் பயணிப்போம். ஜெய்பீம்.